ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நம்மளுடைய ஸ்டோரி சேனலில் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வர பிரச்சனைகள் எல்லாம் போட்டுட்ருக்குறோம். நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸும் போட்டுட்ருக்குறோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாமனார் வீட்டில் மரியாதை குறைவு ஏற்பட்ட மருமகன். மரியாதையின் மதிப்பு எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கான ஏன் அந்த மாதிரி தப்பு ஏற்பட்டது, அதுக்கான அவசியம் என்ன அப்படின்றது கதையின் முடிவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மரியாதையின் மதிப்பு. திருச்சியின் ஓரப்பகுதியில் அமைந்திருந்த சிறிய ஆனால் அமைதியான வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தார் ராமமூர்த்தி. அவரது மனைவி லட்சுமி. அவர்களுடைய ஒரே மகள் கீர்த்தனா. கீர்த்தனா நல்ல படிப்பு முடித்தது. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். அமைதியான மரியாதையான குணம் கொண்டவர். அதே ஊரில் வாழ்ந்தவன் அரவிந்த். அவனும் நல்ல வேலை பார்த்து குடும்ப பொறுப்புகளை கவனிக்கும் ஒருவன். இருவரின் குடும்பமும் பேசி தீர்மானித்து கீர்த்தனா மற்றும் அரவிந்த் திருமணமானது. திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் எல்லாமே இனிமையாக தான் இருந்தது. அரவிந்த் கீர்த்தனாவை மிகவும் நேசித்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு விஷயம் இருந்தது. தன் சுயமரியாதை யாராவது தன்னை சிறிது கூட குறைத்து பேசினால் அதனை அவன் ஏற்க மாட்டான். திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு கீர்த்தனா தனது மாமியார் வீட்டிற்கு போக வேண்டியிருந்தது. லட்சுமி மற்றும் ராமமூர்த்தி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே இருந்தது. ஒரு நாள் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ராமமூர்த்தி ஒரு சாதாரணமான கூறிய வார்த்தை, அரவிந்த், நீ வேலை நல்லா பார்த்தாலும் கொஞ்சம் செலவு குறைக்கணும். இப்போ காலம் சிக்கனமாக தான் முக்கியம். அது ஒரு ஆலோசனை மட்டுமே. ஆனால் அரவிந்த் அதனை ஒரு குறை சொல்லும் விதமாக எடுத்துக்கொண்டான். அவனுடைய முகம் உடனே மாறிவிட்டது. அந்த நாள் முதல் அவன் மனதில் ஒரு கசப்பு தோன்றியது. அவன் நினைத்தான், என்னை மதிக்கவே இல்லை, மாமனார் முன்னால் இப்படி செல்லணுமா? கீர்த்தனா அவனுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முயன்றான். ஆனால் அரவிந்த் அந்த விஷயத்தை வெளியே சொல்லவில்லை, உள்ளுக்குள் வைத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை லட்சுமி கீர்த்தனாவிடம் சொன்னாள், மா, நீ சமையல் நல்லா பண்ற, ஆனா இங்க கொஞ்சம் வேற மாதிரி தான். நான் சொல்றேன், நீ கத்துக்கோ. அது ஒரு அன்பான அறிவுரை. ஆனால் அரவிந்துக்கு அது வேற மாதிரி தோன்றியது. என் மனைவியை குறை சொல்றாங்க என்று அவன் கோபம் கொண்டான். அந்த நாளிலிருந்து அவன் கீர்த்தனாவிடம் பேசும் விதமும் மாறியது. முன்பு அன்பாக இருந்தவன் இப்போது தூரமாகி போனான். அவள் பேசினாலும் சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு விலகிவிடுவான். கீர்த்தனா குழம்பினாள், எதற்காக இப்படி என்று. நான் என்ன தவறு பண்ணினேன் என்று அவள் மனதில் கேள்விகள் எழுந்தன. ஒரு நாள் இரவு அவள் நேராக கேட்டாள், அரவிந்த், என்ன ஆச்சு? ஏன் நீ இப்படி மாறிட்ட? அவன் மனதில் சொன்னான், உன் வீட்டுல எனக்கு மரியாதை இல்லம்மா. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்ற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று. அது உனக்கு தெரியாது. நீயும் அவர்கள் பக்கம்தான் இருக்க. இந்த வார்த்தைகள் கீர்த்தனாவை மிகவும் வலிக்கச் செய்தது. அவள் அழுதாள். ஆனால் அரவிந்த் அவளை சமாதானப்படுத்தவில்லை. நாட்கள் கடந்து சென்றன. அரவிந்த் மெதுவாக கீர்த்தனாவை மதிக்காமல் நடக்க தொடங்கினான். அவள் கருத்தை கேட்காமல் முடிவெடுத்தான். அவள் உணர்ச்சிகளை கவனிக்கவில்லை. ஒரு நாள் கீர்த்தனா மிகவும் மனமுடைந்தாள். அவள் தன் அம்மாவிடம் சொல்ல நினைத்தாள். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்று அமைதியாக இருந்தார். 2 மாதங்கள் இப்படியே சென்றன. ஒரு நாள் அரவிந்தின் நண்பன் கார்த்திக் அவனை சந்தித்தான். என்னடா, நீ ரொம்ப மாறிட்டியே, வீட்டுல எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டான். அரவிந்த் நடந்ததை எல்லாம் சொன்னான். கார்த்திக் சிரித்தான். டே, இதுதான் பிரச்சனையா? நீயே பிரச்சனை. அரவிந்த் கோபமடைந்தான். என்ன சொல்ற? உன் மாமனார் உன்னை திட்டலடா, ஒரு ஆலோசனை தான் சொல்லியிருப்பார். உன் மாமியார் உன் மனைவியை கற்றுக் கொடுக்க நினைச்சாங்க, நீ அதை அவமானம் என்று எடுத்துக்கிட்ட. அரவிந்த் அமைதியாக இருந்தான். அதை விட்டுட்டு நீ கோபம் உன் மனைவியிடம் காற்றியே, இது சரியா? அந்த வார்த்தைகள் அவனை சிந்திக்க வைத்தது. அவன் நினைத்தான், நான் உண்மையிலேயே தவறு பண்ணிட்டேனோ என்று. அந்த இரவு வீட்டுக்கு வந்தபோது கீர்த்தனா அமைதியாக இருந்தாள். அவள் கண்களில் சோகம்தான். அவன் மெதுவாக அவளிடம் சென்றான். கீர்த்தனா. அவள் திரும்பி பார்த்தாள். என்ன மன்னிச்சிரு. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். எதுக்கு? நான் உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் எப்பவும் உன்னோடு பக்கம்தான் இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். அவன் தலை குனிந்தான். எனக்கு தெரியும், ஆனா நான் கோபத்துல அதை மறந்துட்டேன். அவன் தொடர்ந்து சொன்னான், உன் வீட்டில் நடந்தது அவமானம் இல்லை,
அது என் மனசுதான் அதை அப்படி செய்தது. அந்த நாள் முதல் அரவிந்த் மாற ஆரம்பித்தான். அவன் கீர்த்தனாவை மீண்டும் மதிக்கத் தொடங்கினான். அவளுடன் பேசினான். அவள் கருத்தை கேட்டான். ஒரு நாள் அவன் மாமனார் வீட்டிற்கு சென்றான். மாமா, அந்த நாள் நான் தவறாக எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொன்னான். ராமமூர்த்தியோ சிரித்தார். அது பெரிய விஷயம் இல்லப்பா, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்றான். அந்த நாள் குடும்பம் மீண்டும் ஒன்றானது. கீர்த்தனாவோ மகிழ்ச்சி அடைந்தார். அரவிந்த் உணர்ந்தான், மரியாதை என்பது பிறர் தருவது மட்டுமல்ல, நாம் கொடுக்க வேண்டியது என்று. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லக்கூடிய மாறல் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறலாம். அதற்கு காரணம் நாம் அந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றுதான். அரவிந்த் சந்தித்த பிரச்சனை உண்மையில் ஒரு அவமானம் அல்ல, அது ஒரு சாதாரண ஆலோசனை மற்றும் அன்பால் வழிகாட்டுதல் மட்டுமே. ஆனால் அவன் மனதில் இருந்த சுயமரியாதை, மிகுந்த உணர்வு அந்த சிறிய விஷயத்தை கூட பெரியதாக மாற்றியது. இது நம் வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு பொதுவான விஷயம்தான். அனைத்து விமர்சனங்களும் அவமானம் அல்ல. சில சமயம் பெரியவர்கள் கூறும் வார்த்தைகள் நம்மை மேம்படுத்துவதற்காகத்தான் என்று நம்ப வேண்டும். உணர்ச்சிகளை சரியான இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அரவிந்த் தனது கோபத்தை மாமியார் வீட்டில் சொல்லாமல் தனது மனைவியிடம் காட்டினான். இது தவறு. பிரச்சனை எங்கே உருவாகிறது அதே இடத்தில் பேசி தீர்க்க வேண்டும். மனைவி கணவன் உறவில் மரியாதை ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனையாயினும் அதை ஒருவரின் மீது ஒருவர் காட்டக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். புரிதல் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்காதீர்கள். நாம் எதையும் உடனே முடிவு செய்து விடாமல் அதன் பின்னணி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்பது பலவீனம் அல்ல. அரவிந்த் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். அது அவனை சிறியவனாக மாற்றவில்லை, மாறாக ஒரு நல்ல மனிதனாக மாற்றியது. குடும்ப உறவுகள் பராமரிக்கப்பட வேண்டியவை. ஒரு வார்த்தை கூட உறவை பாதிக்க முடியும். அதே போல் ஒரு நல்ல வார்த்தை அதை சரி செய்யவும் முடியும். இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, மரியாதை என்பது கேட்கும் ஒன்றல்ல, அது கொடுக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் எனில் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பேசிக்கொண்டு தீர்வு காண வேண்டும். அதுவே நல்ல உறவுகளினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கும். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.